ஆ- சொல்லுங்கள். ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வேத பாடத்துக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் வரவேற்கிறோம். வரவேற்று உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உங்களுடைய நாமத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் அடியனுடைய உதடிலே போட்டு நீங்கள் பேசும்படியாக உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் கடந்த 2 தினங்களாக இந்த ஆண்டவருடைய பிறப்பை குறித்து 2 வகையான காரியங்களையும் மீகாவிலேயும் ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்தும் நேற்றைய நாட்களே கூட இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பேசும்படியாக தேவன் கிருபை செய்தார். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இந்த செயல்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கர்த்தருடைய நேசம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நான் உங்களோடு பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப கர்த்தருடைய நேசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய நேசம் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே எப்படியாக இன்றைக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்ப்போம் அருமையான அன்பு சகோதரே. இந்த நாட்களிலே பாருங்கள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கர்த்தருடைய நேசம் எப்படியாக இந்த நாட்களில் இந்த உலகத்திலே இருக்குது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலா இருக்கிறதா அவருடைய கிருபைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அப்படியான ஒரு தூரமான இடத்திலே இருந்து கொண்டாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நினைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்று. அந்த வார்த்தையை நாங்கள் தெளிவாக வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, பரமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அந்த தன்னுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அதாவது விசுவாசிக்கிறவன் என்றால் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் ஜனங்கள் கெட்டு போகாதபடி, அந்த மனுஷன், இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று காரணத்துக்காகத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில தந்தரலினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே வந்தாரே ஒழிய இந்த நாட்களிலே வேறு காரியத்துக்கு அல்ல. தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவோ அல்ல தன்னுடைய நாமத்தை உயர்த்தவோ அல்ல தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தவோ இந்த நாட்களே அவர் வரவில்லை. ஒவ்வொரு மனுஷனும் பாவ கட்டிலே இருந்து, பாவ சேற்றிலே இருந்து, அதாவது பாவத்தின் பிடியிலே இருந்து இந்த நாட்களிலே விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். ஏதோ தோட்டத்திலே இந்த நாட்களிலே மனுஷன் விழுந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமி உண்டாகி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பாருங்கள் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது, மனுஷனுடைய வீழ்ச்சியை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக பாருங்கள், அந்த முதலாவது அந்த மனுஷனுடைய வீழ்ச்சியிலே பார்க்கிற வேளையிலே நீங்கள் ஆதிகாமம் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிற வேளையிலே மனுஷர்கள் பாவத்திலேதான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்பதைத்தான் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆதிகாமத்திலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அங்கு வேதம் சொல்லுகிறது, ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்த அந்த சத்ருவானவன், அந்த வலு சர்ப்பமான பழைய பாம்பாகிய அந்த பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், மறுபடியுமாய் அந்த அவர்கள் அங்கே ஏதோன் தோட்டத்திலே இருந்து வெளியிலே எறியப்பட்ட வேளையில பாருங்கள், அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த மனுஷ வர்க்கத்தையே அங்கே அவர்கள் அங்கே அதாவது எழுந்து தேவனோடு நடமாட முடியாதபடி அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறான், தடைகளை போட்டுக் கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சிந்தனையிலே பிரச்சனையை போடுகிறான், இருதயத்திலே காரியங்களை போடுகிறான்,
கொலைவரியின் ஆவியை இந்த நாட்களை போடுறான். காயின் ஆவியலுக்கு என்ன நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? எரிச்சல் நிமித்தம் அங்கே கொலை உண்டாகிறதே அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த மனுஷன் இந்த நாட்களிலே தேவனையே ஆராதிக்க கூடாது என்றொரு காரியம் இந்த நாட்களிலே அவனுக்குள்ள இந்த நாட்களிலே ஒரு உருவாகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்படி ஆனால் இந்த நாட்களிலே ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நாட்களிலே மனுஷன் தள்ளப்படுகிறான் சொல்லி சொன்னால், மனுஷன் அதை விரும்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே அவனாலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே மனுஷன் அங்கே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே மனுஷன் அந்த பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, சேத்துவுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்ப அந்த மனுஷனுடைய அந்த வர்க்கம் இந்த நாட்களை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அந்த வம்சத்தை அழிக்க வேண்டும், அந்த வம்சத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் இந்த நாட்களிலே தாங்கே தன்னுடைய திட்டத்தை இந்த நாட்களிலே போட்டிருந்தான் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் என் ஆண்டவருடைய திட்டம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே வித்தியாசமான முறையிலே அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய திட்டம் இந்த நாட்களிலே அவர் மனுஷனை நேசித்தார் என்று யோவான் 3:16 இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரி. அப்ப அதனாலே பாருங்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த காலங்கள், அந்த நேரங்கள், அந்த சமயங்கள் வரும் வரைக்கும் கர்த்தர் இந்த நாட்களிலே காத்திருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த இடத்திலே காத்திருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. பின்பு அந்த 25வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்து அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இப்ப பாருங்கள், இன்றைக்கு இந்த பகுதியில திருப்பி பின்னுக்கு போங்க. இங்கே ஆபேல் காயின் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த ஆபேலுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே ஆபேல் தேவனுக்கு பிரியமானவனாய் தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆபேலுடைய காரியங்கள் அவன் கண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது அவனுக்குள்ளே. தேவனுடைய திட்டம், தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தது. அது எப்படி என்றால் பாருங்கள், இங்கே ஆதாமும் ஏவாளும் ஏதோன் தோட்டத்திலிருந்து அங்கே வெளியிலே எறியப்பட்டது நிமித்தம் அவர்களுடைய பிள்ளைகளாகிய இந்த 2 பிள்ளைகளிலே இந்த ஆபேல் காயின் ஆபேலுக்குள்ளே பார்க்கிற வேளையிலே அந்த ஆபேலுக்குள்ளே தேவனுடைய திட்டம், தேவனுடைய வித்து இந்த நாட்கள் இருந்தது நிமித்தம் அவன் தேவனுக்கு பிரியமாக முதலாவது செய்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பலி செலுத்தினான் என்று பார்க்க வேண்டும். வேற ஒரு காரியம் செய்யல. நீங்க இந்த இடத்துல பாருங்கள், ஆபேல் அந்த இடத்துல பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். ஆபேல் எந்த இடத்திலும் அங்கே ஆராதித்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? வேதத்திலே அப்படி இல்லை. அவர் செய்த முதலாவது காரியம் பலி செலுத்தினார். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் விரும்புகிற காரியம் கொம்பும் விரிவுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே பிரியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்படி என்றால், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு பலியை விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியை இந்த நாட்களிலே அங்கே விரும்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சற்று நாட்களே ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆபேல் காயின் ஆபேலுக்குள்ளே இன்றைக்கு பிரச்சனை வர வேண்டியதற்கு முக்கியமான காரியம் என்னென்றால் ஆராதனையின் நிமித்தம்தான், பலி செலுத்துறது நிமித்தம்தான் இன்றைக்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் அவன் ஆராதிச்சான் ஐயா, ஆபேல் அங்கே ஆராதிச்சான். ஆராதிச்ச வேளையிலே தேவன் அந்த ஆராதனையை முகந்து கொண்டார், ஆசீர்வதித்தார். ஆனால் அது அங்கே பார்க்கிற வேளையிலே காயினுக்கு என்ன எப்படியாக தோன்றதுன்னு சொன்னால், அவனுடைய முகம் நாடி இந்த நாட்களிலே வேறு விதமாக மாறி இந்த நாட்களில் அவனை கொல்லும்படியாக அந்த நாட்களை சூழ்ச்சி வருகிறதை பார்க்கும். அப்படியானால் பாருங்கள், சொந்த சகோதரனை அங்கே கொல்லும்படியாக அவர்களுக்கு அந்த பகையை இந்த நாட்களை உருவாக்குறான்னு சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உனக்கும் இஸ்ரேக்கும் உன் வித்துக்கும் அந்த வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவான் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை வைத்துத்தான் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த சகோதரங்களுக்குள்ளே ஒரு பகையை இந்த நாட்களிலே உருவாக்கி அவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடி, அந்த
தேவனுடைய அன்பை கிரியத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் இந்த நாட்களை அழிந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்க என்ன காரியம் இந்த நாட்களை நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த முதலாவது கொலை செய்யப்பட்ட மனுஷன் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே ஆபேல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மர்டர். ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த இரத்த பலியை ஆண்டவர் தொடர்ந்து காயினிடத்திலே கேட்கிறார். அது வேறு சம்பவமா இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இவ்வளவு காரியங்கள் நடந்தும் இதற்கு பின்பாக என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆபேல் பதிலாக வேதம் சொல்லுகிறது 25வது வசனத்திலே, தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்து என்று சொல்லி சொல்லுகிற போலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபேல் எதை செய்தானோ அதே விதமாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷர் கர்த்தரை தொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு அழிக்கும்படியாக அந்த நாட்களில் செயல்படுகிறார்கள். ஆனால் அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை இந்த நாட்களிலே அழிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் அனர்த்தியமான தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன காரியத்தை செய்ய போறான்னு சொல்லி மனுஷனுடைய இந்த சின்ன மூளைக்குள்ள இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தர், இன்றைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வரலாம், அதை பற்றிய கவலையே இல்லை. எவ்வளவு காரியங்கள் வரலாம், அந்தி கிறிஸ்து ஆட்சி வரலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறார் என்பதை முதலாவது நீ அறிந்து கொள். நீ கர்த்தரோடு நடக்கிற வேளையிலே கர்த்தர் உனக்கு என்னத்தை செய்ய போறார், எப்படியாக செயல்பட போறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா என்றால் நீங்கள் இந்த கடைசி காலத்திலே நடக்க இருக்கிற காரியத்தை குறித்து யோசிக்கவும் மாட்டீர்கள். அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களே நீங்கள் இந்த நாட்களே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏனோஸ் என்று சொல்லப்படுகிறவர் அங்கே இந்த அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கும். அப்புறம் குறிப்பிட்ட காலம் வருகிறது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே கர்த்தரை ஆராதிக்கவில்லை ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே முரட்டாட்டமான ஜனங்களாக இந்த நாட்களே அங்கே அப்படியான காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப அடுத்ததாக பாருங்கள், 5வது அதிகாரம் முடிந்து 6வது அதிகாரத்திலே வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த ஏனோசுடைய வம்சத்திலே வந்தவர் பாருங்கள் இந்த நாட்களிலே அவருக்குள்ளே பாருங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே பிறந்து அவர்களுக்கு பின்பாக இந்த நாட்களே ஏனோக்கு என்று சொல்லி இந்த நாட்களிலே வருகிறவர் 2வதாக என்ன செய்கிறார், தேவனோடு சஞ்சரிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கிறார்கள் முதலாவது ஆராதிக்க, 2வது தேவனை நேசிக்கிறார்கள். தேவனோடு இந்த நாட்களை நடக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிற வழியிலே கர்த்தர் அவரை இந்த நாட்களை பாருங்கள் தீங்குக்கு முன்பாக அழைத்து செல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். 3வதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அங்கே 5வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நோவா 500 வயதான போது இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது சேம் கேம் யாபத்தை பெற்றார். அந்த வேளையிலே 6வது அதிகாரத்திலே தேவன் நோவாவோடு இந்த நாட்களை பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் அழிந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விட்டு அசதியாக இந்த நாட்களில் இருக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரத்தில நாங்கள் பார்த்தபோது என்ன சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். எதற்காக என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்றும் ஜனங்கள் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பது அங்க தந்தது மட்டுமல்ல, இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நேசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக கர்மேன கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த மனுஷன் மேலே நேசம் வைத்த கர்த்தர் இந்த நாட்களே 6வது அதிகாரத்திலே வந்து சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், நோவாவிடத்திலே இந்த மனுஷர்கள் செய்கிற காரியங்கள், மனுஷர்கள் அங்கே செயல்படுகிற காரியங்களை எனக்கு பார்க்க ஒரு விசனமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனை உண்டாக்குறதற்கே நான் இந்த நாட்களை என்ன செய்கிறேன் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, மனஸ்தாபப்படுகிறேன், அது என்னுடைய இருதயத்துக்கு விசனமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த 6வது அதிகாரத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இந்த நாட்கள் இருக்கு. இன்னைக்கு நாங்க நினைக்கலாம் ஏதோ அறையை பூட்டி கொண்டு ஒரு பாவத்தை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை நாங்க நினைக்கலாம், இந்த நாட்கள் என்ன அந்த பாவத்தை ஒருத்தரும் காணல, ஆனா கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களை கண்டு கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்லுவாரு, பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்குமா, ஏன்னா ஒருவரும் காணையில் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு மனுஷன் பாவம் செய்கிறான். என்னன்னு சொல்லி சொன்னா அறைய மூடிக்கொண்டு காரியங்களை பாவத்தை செய்கிறான், ஒருவரும் காணையில் என்று.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரகசிய பாவங்கள். அப்ப பாருங்கள், ரகசிய பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களிலே நோக்கி பார்த்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார். மனுஷனுடைய காரியத்தை குறித்து, நான் இந்த மனுஷனை என்ன செய்ய போகிறேன், அவர்களை இந்த நாட்களிலே முற்று முழுதாக இந்த நாட்களை அழிக்க போகிறேன். அப்ப பாருங்கள், இந்த அதாவது நாட்களை பார்க்கிறோம். ஏனோசுடைய காலத்திலே ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினதுக்கு பின்பாக ஏனோக்கு வந்தார். அந்த ஏனோக்குன்ற வழியிலே வந்த நோவா இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களும் அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் இந்த நாட்கள் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறாரு. நாங்கள் நினைக்கலாம் இந்த நாட்களில் ஒருவரும் இன்றைக்கு நம்மை பார்க்கவில்லை, நம்மை விசாரிக்கவில்லை என்று. ஆனால் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறேன். யாரா இருந்தாலும், எந்த இருளிலே இருந்தாலும், சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிற போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய பார்வைக்கு அங்கே அவருடைய கண்களிலே, நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த நோவா என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் என்ன செய்தார் சொன்னால், உத்தமமான மனுஷனாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற மனுஷனாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய வம்சத்திலே வந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவர். அருமையான கதை. அப்படியானால் அந்த வம்சமே என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அப்படியே தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற குடும்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஒருவனுடைய குடும்பத்திலே பாருங்கள், ஒருவன் தேவனோடு சஞ்சரிப்பானா இருந்தால், இன்றைக்கு தகப்பன் தேவனோடு சஞ்சரிப்பா இருந்தால் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஒரு நாளும் தீய வழியிலே போக மாட்டார்கள். அவர்கள் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் சில வேளைகளிலே சத்ருவானவன் அவர்களை வஞ்சிக்கும்படியாக செயல்படுவான். ஆனால் அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் இந்த நாட்களிலே, என்னுடைய பெற்றோர்கள் இப்படியாக நடக்கிறார்களே, அப்படியானால் நான் எப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவாவை, அவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அதனாலே தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை அழிக்கிறார். அப்ப பாருங்கள், இந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே ஆதாமிலே இருந்து இந்த 6வது அதிகாரம் இந்த நோவாவினுடைய காலத்திலே வருகிற வேளையிலே அந்த முன்னுக்கு இருந்த சந்ததி எல்லாம் இந்த நாட்களிலே அழிக்கப்பட்டு போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏதோன் தோட்டத்திலே இருந்து உருவாக்கப்பட்ட ஆதாமுடைய சந்ததி அங்கே இந்த நாட்களில் எப்படியாக இருந்தது, அழிக்கப்பட்டு போய்விட்டது. ரொம்ப கவனிக்க வேண்டும். இப்ப நோவாவுடைய காரியம் எப்படியாக வருது என்றால், அது எங்களை புரிம்பாக இந்த நாட்களை வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாகத்தான் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாமை இந்த நாட்களில் சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமை சொல்லுகிறார், அந்த நாட்களே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போலேயும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்கள். நோவாவுக்கு அந்த காரியத்தை சொல்லவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆபிரகாமுத்தர் அந்த காரியம் இந்த நாட்களில் சொல்லப்பட்டது. அப்ப பாருங்கள், அந்த குறிப்பிட்ட அந்த 6 அத்தியாயத்துக்குள்ளே இந்த உலகம் மறுபடியுமாய் அழிக்கப்பட்டு, ஜலத்தினாலே அழிக்கப்பட்டு, எப்படியாக அங்கே ஆதியிலே இந்த பூமி 1ஆம் அதிகாரத்தில் இருந்ததோ, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற விதமாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமி ஜலத்துக்குள்ளே இந்த நாட்களில் மூழ்கி மறுபடியுமாய் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய பூமியாக இந்த நாட்களிலே நோவாவின் காலத்திற்கு பின்பாக இந்த நாட்களை உருவாக்கப்பட்டு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவன் ஜனங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பின்பாகத்தான் ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த சந்ததியை இந்த நாட்களிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்ததியை பெருக பண்ணுகிறது மட்டுமல்ல, அந்த சந்ததி வழியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய சந்ததியிலே பார்க்கிற வழியிலே அப்படியே தொடர்ந்து வந்து ஈசாயினுடைய வேர், ஈசாயினுடைய வழியிலே வந்து தாவீதுடைய குமாரனாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப பாருங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நியமனங்களை இந்த நாட்களில் எவரும் இந்த நாட்களில் மாற்றவும் முடியாது, எவரும் அந்த திட்டத்துக்கு எதிராக இந்த நாட்களில் செயல்படவும் முடியாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தாய்த்து அதனாலே இந்த நாட்களிலே ஆண்டவர் தோற்று போயிட்டார் சொல்லி நினைக்கலாமானால் அது சரியான தவறான காரியம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றுதான் இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை ஒழிய சிலுவையிலே என்னுடைய ஆண்டவர் தோத்து போனார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லவில்லை. ஏனென்றால் கொலோசியரின் புத்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்கள், மரித்த தேவன் இந்த நாட்களிலே சும்மாய் மரித்து 3 நாள் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை கல்லறையிலே இருக்கவில்லை. அந்த 3 நாளைக்குள்ள என்ன செய்யறான்னு சொன்னால், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை பேதுருவிலே சொல்லப்படுகிறது, மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை இந்த நாட்களை பிசாவுடைய கையிலிருந்து புடுங்கி கொண்டு வந்துட்டார். அருமையான, அதனாலதான் இன்றைக்கு அவன் என்ன செய்ய முடியாது, ஏதோ தோட்டத்துல செய்த காரியத்தை இன்றைக்கு செய்ய முடியாத நிலைப்பாட்டில் இருக்கிறான். ஆனால் வேறு வகையாக இந்த நாட்கள் என்ன செய்கிறான், வஞ்சிக்கிற காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் திடமனதா இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் இந்த நாட்களே அவனுடைய வஞ்சகன் வீசுகிற அந்த வலையிலே இந்த நாட்களை நாங்கள் விழாதபடி இந்த நாட்களை தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் 3:14 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த வார்த்தையை பார்க்கிற வழியிலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னால் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் தேவனுடைய இருதயத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய அன்பு எல்லா மனிதனையும், அதாவது உலகத்தையும் அனைத்து அளவுக்கும் இந்த நாட்களே அகரமாய் உள்ளது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இந்த நாட்களிலே சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எல்லா மனுஷரும் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவில்லை. ரொம்ப கவனமா இருங்க. கிறிஸ்துமஸ் சொல்லுறவளை நீங்க கவனிச்சு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன அர்த்தத்திலே கொண்டாடுகிறார்கள் அன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே எதை செய்தார் என்று சொல்லி சொன்னால் சத்தியத்தை அறிய வேண்டுமே ஒழிய அந்த அறிவிலே வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கே ஒழிய இந்த நாட்களிலே மற்றும்படியாக இந்த நாட்களே கொண்டாட்டங்கள்ல இந்த நாட்களே சித்தமில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதமே தெளிவா சொல்லுகிறது, நோவாவின் காலத்திலே இன்றைக்கு இந்த நாட்களை பாருங்கள் என்ன நடந்தோ அதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்திலே என்ன நடந்ததோ அதைத்தான் மனுஷகுமாரனுடைய காலத்திலே நடக்கும் என்று அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியான காரியங்கள், ஜனங்கள் ஆடியும் பாடியும் மகிழ்ச்சியும். அப்ப வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வேளையிலே அவர்கள் ஒருவரும் அறியாது இருந்தார்கள். இன்றைய பாருங்க, சுனாமி வந்தது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள். பாருங்கள் அந்த சுனாமியில என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர்கள் ஆடி கூத்தாடி காரியங்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துமஸ் டைமில். ஆனா என்ன நடந்தது, திடீரென்று அந்த வெள்ளம் இந்த நாட்களை பெருகி அங்கே அப்படியே இந்த நாட்கள் ஒரு சில இடங்கள், ஒரு தீவுகள் இந்த நாட்களை தண்ணீருக்குள்ளே மூழ்கும்படியாக அந்த வெள்ளம் இந்த நாட்களை அப்படியே அலை அப்படியே ஜனங்களை அள்ளி கொண்டு போனது இன்றைக்கு காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆடல்கள் பாடல்கள் கொண்டாட்டங்கள் தான் இந்த நாட்கள். ஆனால் கர்த்தரை தேட வேண்டும், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லும் 2ஆவதாக தேவன் தன் குமாரனாகிய தன் குமாரனை சிலுவையிலே இந்த நாட்களிலே பாவ பலியாக கொடுத்தார்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, பரிகாரம் தேவனுடைய அன்பிலே உள்ளது, அன்பு உள்ளத்திலே இருந்து வருகிறது. அது அவர் மேலே இந்த நாட்களிலே அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டதொன்றாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அந்த பரிகாரம் எங்கிருந்து வருகிறது, அவருடைய அன்பிலே இருந்து நாட்களே வருகிறது. ஆனால் அந்த காரியம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அது அங்கே கட்டாயப்படுத்தப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர்கள் நிருபம்
8வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 8வது அதிகாரத்திலே இந்த நாட்களே பாருங்கள் 32வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக அந்த நாட்களே எப்படி சொல்லி சொன்னால் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்றொரு அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பாருங்கள். தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஒரே குமாரனை, அந்த சொந்த குமாரனை கூட இந்த நாட்களில் என்னுடைய பிள்ளையண்டு தன்னுடைய பிள்ளையண்டும் பாராமல் போய் இந்த நாட்களில் உன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை மீட்டுக்கொள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அவரை அதிகாரத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் நாங்கள் கேட்கிற அந்த சிறிய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரோ என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு 15 வருஷமா ஜெபிச்சு கொண்டு வராங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன பார்த்து காரியங்களை பார்த்தா அந்த சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிச்சு கொண்டு வரணும், ஒரு மறுமொழியும் இல்லாம கிடைக்க பாஸ்டர் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது என்ன காரியம் சொன்னா, நீ ஜெபிக்கிற விதத்துல இருக்கு, நீ கேட்கிற விதத்துல இருக்கு. நீ கடன் உள்ளத்துல போய் ஒரு பேங்க்ல போய் கடன் கேட்கல, கடன் கேட்கிற விதத்துல இந்த நாட்கள் அதை பார்த்து அந்த நாட்களை தருவானு சொல்லி போட்டு அதை விட்டு நீ போயிட்டு இந்த நாட்களே எனக்கு 10,000 ரூபாய் காசு வேணும் உடனே தாங்க ஒன்று கிட்ட தருவானா. அதுக்குரிய ஆதாரங்கள் அதுக்குரிய காரியங்களை கொடுத்தா தான் இந்த நாட்களை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு தரலாம் என்ற விதமாக இந்த நாள் தருவா. அதே விதமாக தான் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு உடனே வேணும் ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னா ஆண்டவுடனே என்ன உடனே தந்து காரியத்தை முடிச்சிருவாரா? இல்லை. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய அந்த கேட்கிற அந்த ஜெபத்தினுடைய உன்னுடைய நோக்கம் என்ன இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய. அப்ப பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய நோக்கம், அப்ப நம்முடைய அந்த ரியாக்ஷன் எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறார். என்ன காரணத்துக்காக இந்த காரியத்தை கேட்கிறார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் சரியாக கேட்டால் சரியாக இந்த நாட்களில் இந்த காரியத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இந்த நாட்களை நான் சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நாங்கள் கேட்கிற விதத்திலே தான் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே தரவல்லவராய் இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, இந்த காரியத்தை வடிவா பாருங்கள், நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்ய கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு இந்த நாட்களே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கிருபாதார பலியாக இந்த நாட்களே தன்னுடைய குமாரனை அனுப்பினதினாலே தேவன் இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அன்பு இந்த நாட்களே அங்கே உருவாக்கப்பட்டதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த அன்பு எப்படியாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த நாட்களே அந்த அன்பு இப்ப சாதாரணமான அன்பாக இந்த நாட்களே வரவில்லை. இந்த நாட்களே பாருங்கள், அந்த அன்பு இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறது பாருங்கள், அந்த அன்பு இந்த நாட்களே அங்கே உருவாக்கப்படுகிறது, புதிதாக உருவாக்கப்படுகிற அன்பாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு, பாருங்க, நம்முடைய அன்பு இந்த நாட்கள் எப்படியாக இருக்குன்னு சொல்லி அதை குறித்தில்லை, ஆனால் அவர் அன்பு கூறுறார். ஐயா என்ன எப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எங்களுக்கு எல்லா காரியத்தையும் தருகிறவர், அன்றன்றாடு ஆகாரத்தை எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய கர்த்தர், அவர் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தார். நான் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை, என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார் என்ற அதாவது ஒரு காரியம் இந்த நாட்களே நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, சில சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் வர சொன்னா நான் சர்ச்சுக்கு போனேன், இந்த நாட்களே போன இடத்துல இந்த நாட்களே பாக்குற வழியில ஆண்டவர் அப்படி செய்தார் சொல்றாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதல்ல, உன்னை ஏதோ ஒரு தேவன் அங்கே முன்குறித்திருக்கிறார், அதனாலே உனக்கு அந்த நேரத்தை தந்தார், சந்தர்ப்பத்தை தந்தார், அதன் மூலமாய் நீ தேவன் அண்டையிலே போனா இந்த நாட்களிலே அதற்கு நீ அந்த ஒரு நாள் பிந்திருப்பா இருந்தால் ஒரு விபத்திலேயோ அல்லது இன்னொரு காரியத்திலும் நீ மறித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் தேவன் அந்த டைமை அது முன்கூட்டியே வைத்திருந்தார்.
அங்கே பாருங்கள், கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீர் ரசமாக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன பாத்தீங்களா? இஸ்திரியே என் வேளை இன்னும் வரவில்லை. அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிப்படைவதற்கு, ஒவ்வொரு மனுஷனும் தேவனை அறிவதற்கு தேவன் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு ஆண்டை, ஒரு நாளை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களில் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், தேவன் தம் குமாரனை சிலுவையிலே பாவபலியாக கொடுத்தார். பரிகாரம் தேவனுடைய அன்பில் அதாவது அன்புள் உள்ளத்திலே இருந்து வருகிறது. அவர் மேல் இந்த நாட்களிலே கட்டாயப்படுத்துவது அல்ல என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இந்த நாட்களிலே விசுவாசித்தால் என்ற கிரேக்க பதத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்றது பிஸ்டியோ என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது பெய்த்தை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அதிலே அந்த கிரேக்க பதம் அந்த பிஸ்டியோன்னு சொல்லப்படுகிறதுக்கு 3 அம்சங்கள் இந்த நாட்களில் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவதாக கிறிஸ்து தேவன் என்றும் என்று இந்த நாட்களே வழி இழந்து போன மனுஷருக்கு அவர் ஒருவரே இரட்சகர் என்றும் அவர் மேல் நிச்சயமாக கொண்டுள்ள திட நம்பிக்கை. ரொம்ப கவனமாக கேளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். 3 காரியங்கள், இந்த விசுவாசத்துக்குரிய காரியங்கள், அந்த விசுவாசிக்கிறதுக்குரிய முக்கியமான காரியம். முதலாவது காரியம், கிறிஸ்து தேவகுமாரன் என்று வழியிழந்து போன மனுஷனுக்கு அவர் ஒருவரே இரட்சகர் என்றும் அவர் மேல் இந்த நாட்களிலே நிச்சயமாக கொண்டுள்ள நம்பிக்கை என்பதை சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்ததினால் உண்டாகும் கிறிஸ்துவோடு ஐக்கியமும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிதலும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மூன்றாவதாக, கிறிஸ்து ரட்சிப்பின் முடிவு வரை இந்த நாட்களை நம்மை நடத்தி பரலோகத்தில் தேவனோடு ஐக்கியம் கொள்ள செய்ய வல்லவர் என்று அவர் மேல் இந்த நாட்களை வைத்திருக்கும் அசைவில்லாத நம்பிக்கை என்பதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நம்பிக்கை, ஹோப், ஆண்டவர் மேலே வைக்கிற ஹோப், நாட் ஃபார் ஷேக்கிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அசைவில்லாத, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி வீட்டுக்கு போடுகிறார்களோ அதே மாதிரி இந்த அத்திவாரம் போடுகிற வேளையிலே எப்படியாக போடுகிறார்கள்? அத்திவாரம் வீடு ஆடி விழுகிற மாதிரி போடுவாங்களா? இல்ல, வடிவாக தோண்டி இந்த நாட்களே கல்லை போட்டு கான்கிரீட்டை போட்டு இந்த நாட்களே போடுவாங்க. காத்து வந்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் இந்த நாட்களை அசையாதபடி இந்த நாட்களை செய்வார்கள். அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிற பாருங்கள். ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிற காரியம், இந்த காரியம் நடந்த போது யாருக்கு? ஆபிரகாமுடைய சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமை நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த என் பிள்ளை எனக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி இந்த நாட்களே அப்படி அந்த நாட்களை ஆண்டவர் காட்டுகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு அந்த விஷனை காட்டுகிறார். எப்படி என்று சொன்னா, நீ அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் இந்த நாட்களே அவைகளை நீ எண்ணு என்று சொல்லி இந்த நாட்களே பின்பு அவர் நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இந்த நாட்களே கொண்டு வந்து அவைகளை நடுவு துண்டாக வெட்டி ஒவ்வொன்றுக்கொண்டு எதிராக இந்த நாட்களே அங்கே வைத்தான். கட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பாருங்கள் என்ன செய்கிறான் ஆபிரகாம் இந்த நாட்களே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்க வேதம் எதை சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், இங்கே கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு இந்த நாட்களில் கீழ்ப்படிந்தார், பலியை செலுத்தினார், கர்த்தரோடு இந்த நாட்களில் இருந்தார், கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் செயல்பட்டார். கர்த்தர் அவரை இந்த நாட்களிலே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, பாருங்கள் இந்த நாட்களில் இரண்டாவதாக இந்த நாட்களில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே
இங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், பாருங்கள், தேவன் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலே இருக்கிற ஒரே பரான குமாரனை என்ன செய்தாராம், அவரை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தினார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே தேவனை இந்த நாட்களிலே பாருங்கள் ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் வேதம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, மோசே குறித்து சொல்லப்படுது, தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசே என்று சொல்லப்படுறது. எப்படி என்றால், அந்த எரியும் முச்சடியிலே மோசே இந்த நாட்களிலே தேவனை தரிசிக்க கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், என்னுடைய முன்பகுதியை நீ பார்க்க மாட்டாய், ஏனென்றால் அப்படியாக என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை, ஆனால் நான் கடந்து போகிற வேளையில் என்னுடைய பின்பகுதியை இந்த நாட்களே பார்ப்பார். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அருமையான அன்பு சோதனை சோதரி, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவில் அங்கே மடியிலே இருக்கிற ஒரே பரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே இந்த நாட்களில் என்ன செய்கிறார், பிதாவினுடைய சாயலாக பிதாவுடைய சுபாவத்தையும் பிதாவுடைய குணாதிசயங்களும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு இந்த நாட்களே தன் மூலமாய் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையா பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இங்கே பாருங்கள் இந்த நாட்களே அங்கே அதாவது இந்த 4வது இதிலே பார்க்கிற வேளையிலே அழிவு என்பது அங்கே யோவானுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே அடிக்கடி இந்த நாட்களில் போகக்கூடிய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப நித்திய காலமும் தண்டனைகளை பற்றியும் இந்த நாட்களிலே பயங்கரமான அந்த உண்மையை இந்த நாட்களிலே காட்டிக் கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கும். மத்தேயு புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுது, கடைசி நாட்களிலே என்ன நடக்கும், ஆண்டுடைய காரியத்தை குறித்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சோதனை பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்ற விதமாக தேவன் தான் எல்லாவற்றிற்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் அங்கே கர்த்தர் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரியே, பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை மறுபடியும் இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் 18வது வசனத்திலே வாசித்தேன். 14வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இந்த நாட்களிலே இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்படியானால் பாருங்கள், கர்த்தருடைய நேசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு பக்தன் பாடுகிறான், உம்முடைய நேசம் பெரிததியா, உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய நேசம் பெரிது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நேசம், அந்த நேசத்துக்கு எந்த எந்த காரியமும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறது கூட ஈடு கொடுக்க முடியாது, அல்லது இந்த நாட்களில் பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறது கூட இந்த நாட்களை ஈடு கொடுக்க முடியாது. அதற்கு மேலாக இருக்கிறது தான் கர்த்தருடைய நேசம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். யோவான் 3:18 சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலேயே விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் இந்த நாட்களிலே ஒருபோதும் அந்த இடத்திலே ஆக்கின தீர்ப்புக்கு இந்த நாட்களிலே தள்ளப்பட மாட்டான் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாட்களை வருகிற
காரியங்கள் இந்த நாட்களே பாருங்கள். அப்ப பாருங்கள் இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால் நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்களே ஒரு மனுஷரிடத்திலே இந்த நாட்களை ஓடி போகிறோமே ஒழிய ஆண்டவரிடத்திலே அந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுவதில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கும்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அவரை நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் தீர்க்கப்படாதபடி ஆக்கினைகளுக்கு அதாவது உபத்திரவங்களுக்கு நெருக்கங்களுக்கு விலகி செல்லக்கூடிய வழியாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரியே. அதற்கு பின்பாக பாருங்கள் அந்த அவருடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்திலே விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பட்ட ஆயிற்று என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் நாங்கள் விசுவாசம் அற்றவர்களாய் இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே நம்முடைய அதாவது நாட்களே முடிவிலே நாங்கள் என்ன செய்வோம் மரணத்தின் பின்பு ஆக்கினைக்குள்ளே இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒருவனும் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடியாது. அவர் சொல்லுகிறார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் இந்த நாட்களிலே பிதாவிடத்திலே செல்ல முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய குமாரனை தந்தார். ஏனென்றால் நாங்கள் ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இந்த நாட்களிலே நம்மேல இந்த நாட்களிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப அவருடைய அன்புக்கு இந்த நாட்களிலே ஈடு இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த அன்பை இந்த நாட்களிலே தேவன் தான் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஊற்ற வேண்டும். அந்த அன்பு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிற வேளையிலே தான் அந்த அன்பின் நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே மற்றவர்கள் சாதாரணமா இருக்கிற மனுஷர்களோடு இந்த நாட்களை அன்பு கூற முடியும். பாருங்கள் அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த நாட்களை பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இந்த நாட்களை பாருங்கள் ஒரே வீட்டில இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் எத்தனையோ ஆண்டுகளாக அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பேசாதபடி இந்த நாட்களை இருக்கிறார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். அன்பு குறைவினால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இப்படியான காரியம் இந்த நாட்களில் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இங்கே 1 யோவான் 4:9 சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்பேலே வைத்த அன்பு இந்த நாட்களே வெளிப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கும். இப்ப பாருங்கள் இந்த வார்த்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிழைக்கும்படிக்கு. பாருங்க முதல் வாசித்த வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆக்கினை. அப்ப அவரை விசுவாசிக்காதவன் ஆக்கினை அடைவான். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் மூலமாய்த்தான் இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவினாலே தான் இன்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். பவுலடிகள் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு எப்படியாக இருக்கிறது ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ஏன் அப்படியாக பவுலடிகள் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பவுலடிகள் அங்கே என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் ஆண்டவராலே தொடப்பட்டு ஆண்டவர் மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே ஒரு சிறிய காரியம் இருக்குமா இருந்தால் அதை வைத்தே பெரிய காரியங்களாக அரட்டை அடித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஆனால் பவுலடிகள் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். ஐ ஹாவ் நத்திங், ஒன்றுமே இல்லை, என்னாலே ஒன்றுமே இல்லை, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, ஐ ஆம் எம்டி. அதாவது நான் ஒரு வெறுமையான மனுஷன், வெறுமையான பாத்திரம் என்ற விதமாக அந்த நாட்களை பவுலடிகள் அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாக அந்த நாட்களிலே அவர் நிறுத்துவதற்கு கூட அந்த நாட்களை என்ன செய்கிறார், நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்க, கடைசியாக சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவருக்கு நிகராக என்ன சிலுவையில் அடையாதீர்கள், தலைகீழா என்ன சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை ஐயா. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில தந்ததன் நோக்கம் என்ன, அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நானும் நீங்களும் அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே வர வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்கினை அடையாதபடி நாங்கள் இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இவ்வளவு உபத்திரவங்களை இந்த நாட்களை சந்தித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே
சிலுவை மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு சாதாரண காரியம் இல்லை, மிகவும் கொடுமையான காரியம். அப்படியானால் பாருங்கள், அப்படிப்பட்ட மரண தண்டனை இந்த நாட்களில் அந்த நாட்களில் இருந்தது. குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். அப்படி கொடுமையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் உயிரோட அப்படியே சிலுவையில வைத்து அறைந்து அப்படியே தொங்க விடுகிறது. ஆனால் அந்த பாருங்கள், அந்த அறையப்பட்ட மனுஷன் இந்த நாட்கள் என்ன நடக்கும் என்றால், பறவைகள் வந்து அப்படியே உயிரோடு இருக்கத்தக்கதாய கண்ணை கொத்தும் இந்த நாட்கள், சரீரத்தை கொத்தி இந்த நாட்களை பாருங்கள், கழுகுகள் எல்லாம் வந்து இந்த நாட்களை என்ன செய்யும், சாப்பிடும். அப்படியே வெட்டா ஒளியில இந்த நாட்களை அவர்கள் அப்படி சிலுவையில வைத்து அரைத்து விடுவார். அப்படியான ஒரு கொடூரமான காரியம். உயிரோடு இருக்கிற வேளையிலே அப்படியே அந்த அவர்கள் மறிக்காமல் உயிரோடு இருக்கிற வேளையிலே அப்படியே பறவைகள் வந்து அந்த சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை குடிச்சு சதையை பிச்சு சாப்பிட்டு இந்த நாட்களே அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாவற்றையும் முடித்து விடும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனைக்குள்ளே தான் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கே அவர் அந்த காரியத்துக்கூடாக நடந்து போனார். ஏனென்றால் உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அதாவது நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் அங்கே விசுவாசியாதபடி ஆக்கின தீர்ப்பு அடையாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும், அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த ஒரு காரியத்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தந்தார் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே எப்படியாக அந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை இந்த நாட்களை அனுப்பினதினாலே அங்கே அன்பு உண்டாயிருக்கிறது என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூற இந்த நாட்களை கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பரிபூரணப்படும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க. அப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பரிபூரணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த மாசத்தில் இந்த நாட்களை பாருங்கள், அடுத்த கிழமை நத்தார் கொண்டாட போகிறோம். அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த அன்பை இந்த நாட்களை பரிமாறுகிறோம். அநேக பாருங்க, நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லியிருந்தேன், அநேக பிரிந்த குடும்பங்கள், அநேக பிரச்சனைகளோடு இந்த நாட்களை இருக்கிறவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவளை ஒன்று சேர்ந்த நாட்களே அவர்கள் ஐக்கியப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த அன்புன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களிலே மனுஷனோடு அன்பு கூறும்படியாகத்தான் தேவன் தன்னுடைய அன்பை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மனுஷரை நேசிக்கிறார். இந்த பூமியிலே உருவாக்கிற தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே எபிரேயர்கள் நிருபத்திலே நாங்கள் எடுக்கிற வேளையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 19வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது, தனக்கு ஒரே பேரானவனே அங்கே இந்த நாட்களை பலியாக கொடுத்தார், அங்கே மரித்தோரிலிருந்து அவரை இந்த நாட்களே பாவனையாக இந்த நாட்களை திரும்பவும் இந்த நாட்களே பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தனக்கு ஒரே பேரானவரையே அங்கே பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்து அவரை அங்கே பாவனையாக இந்த நாட்களை திரும்பவும் இந்த நாட்களே பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் என்ற விதமாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் நம்ம இந்த நாட்களே தன்னைத்தானே பலியாக கொடுத்து இந்த நாட்களே என்ன செய்தார், இந்த நாட்களே அங்கே அவர் மரித்தோரிலிருந்து அவரை பாவனையாக திரும்பவும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் தன்னைத்தான் இந்த நாட்களிலே தந்து இந்த பூமியில இருக்கிற ஜனங்களோடு இந்த ஜனங்களிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா.
ஆண்டவரே, தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் என் இரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகையின் காரியங்கள் இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளை மாற்றுகிறோம். நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரை மாற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா ஐயா? காட் பிளஸ் யூ. ஆமேன், God bless ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமீன், ஆமீன். நாளை நாளிலே